Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஆய்வாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர். தொடர்பான விவரங்களை வழங்கலாம். பாலமுருகன் வணக்கம். தொடர்ந்து நீங்க விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழப்பு விவகாரம் சம்பந்தமாக அண்ணா நகர் காவல் ஆய்வாளர் பிளவர்சிலா ஆயுத பிரிவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதுரை யாகப்பா நகர் பகுதியைச் சேர்ந்தவர். மதுரை அண்ணா நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட யாகப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்ற இளைஞர் நேற்று அதிகாலை அண்ணா நகர் காவல்துறையினர் மற்றும் தனி படையினர் வீட்டிலிருந்து விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதனையடுத்து நேற்று மதியம் காவல்துறையினர் விசாரணையின் போது தப்பியோடிய தினேஷ்குமார் வண்டியூர் வையிரையாற்று கால்வாயிலிருந்து சரளமாக மீட்பதாக அண்ணா நகர் காவல்துறையினர் தினேஷ்குமாரிடம் பெற்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனையடுத்து தினேஷ்குமார் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக காவல்துறையினர் மீது விசாரணைக்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டி தினேஷ்குமார் குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞர்கள் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நேற்று தொடர்ந்து 6 மணி நேரமாக சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனிடையே அவர்கள் உடலானது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிறகு 5 மணி நேரத்துக்கு பிறகு கொண்டு செல்லப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நேற்று இரவு தற்காலிகமாக போராட்டத்தை ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 2வது நாளாக தினேஷ்குமாரின் உடலை வாங்க மறுத்து தினேஷ்குமார் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு போட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் தினேஷ்குமார் வண்டியூர் வையாற்று கால்வாயிலிருந்து சதமாக மீட்கப்பட்ட நிலையில் அண்ணா நகர் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தினேஷ்குமார் உயிரிழந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் பிளவர்சிலா ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றம் செய்து காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தொடர்ந்து தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.